கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இது தேவனின் வார்த்தை வெளிப்படும் நேரம். தேவ செய்தியின் தலைப்பு, உனக்கு குறித்திருக்கிறதை நிறைவேற்றுவார். ஹல்லேலூயா. என் அன்பு சகோதரனே, சகோதரியே, இந்த புதிய மாதத்துக்குள்ள கடந்து வந்திருக்கிற உங்களை பார்த்து கர்த்தர் சொல்றாரு, உனக்கு குறித்திருக்கிறதை நிறைவேற்றுவேன். ஹல்லேலூயா. இன்றைக்கு கூட பாருங்க, அநேக நேரங்கள்ல நாம் ஒரு சில எதிர்பார்ப்புகளோடு கூட காத்து கொண்டிருப்போம். எதுவுமே நடக்காதது போல தெரிஞ்சிருக்கோம். ஆனால் இன்றைக்கு கர்த்தர் உங்களை பார்த்து பேசிக் கொண்டிருக்கிறார், உனக்கு குறித்திருக்கிறதை நிறைவேற்றுவேன். ஹல்லேலூயா. நீங்கள் என்னெல்லாம் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறீங்களோ அதை எல்லாவற்றையும் உங்கள் தேவனாகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அதை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆகவேதான் யோபின் புஸ்தகம் 23ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது, எனக்கு குறித்திருக்கிறதை அவர் நிறைவேற்றுவார், இப்படிப்பட்டவைகள் இன்னும் அநேகம் அவரிடத்துல உண்டு. ஹல்லேலூயா. இங்க யோபு சொல்றாரு அழகா, எனக்கு குறித்திருக்கிறதை அவர் நிறைவேற்றுவார், இன்னும் அநேகம் அவரிடத்துல உண்டு. அவருடைய வாழ்க்கையில அநேக விதமான தீமைகளை கண்டு சோர்ந்து போய் ஒரு சில காரியங்களை சொல்றாரு. எனக்கு குறிச்சிருக்கிறத கர்த்தர் நிறைவேற்றுவாருங்க, இன்னும் அநேகம் அவரிடத்துல உண்டு. அவர் தீமைகள் மாத்திரம் அல்ல, நன்மைகளையும் செய்யக்கூடிய ஒரு தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. இப்ப பாருங்க, நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படிக்கு நான் உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன், அவைகள் தீமைக்கல்ல, அவைகள் சமாதானத்துக்கு ஏதுவான நினைவுகளே. ஹல்லேலூயா. இப்ப பாருங்க, தேவன் நமக்கு தீமையை மாத்திரம் செய்கிற தேவன் அல்ல, நன்மைகளையும் செய்கிற தேவன். தீமைகள் நம்ம வாழ்க்கையில் அநேக நேரங்கள் அனுபவிக்கிறதுக்கு காரணம் தெரியுமா? நம்ம ரெட்டிப்பான ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளும்படிக்கு தான். அன்றைக்கு யோபுவுக்கு ஏன் அந்த தீமை அனுமதிச்சார் தெரியுங்களா? ஏன்னா அவர் இன்னும் ரெட்டிப்பான ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்டு தேவனுக்கு சாட்சியுள்ள ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும் என்பதற்காகத்தான் அந்த தீமையை தேவன் அனுமதிக்கிறார். இன்றைக்கு கூட உங்களுடைய வாழ்க்கையில கர்த்தர் என்ன சொல்றாருன்னா, உங்களுக்கென்று தேவன் என்ன குறித்திருக்கிறாரோ, என் வாழ்க்கையில் நிறைய தோல்விங்க, நிறைய பிரச்சனைங்க, நிறைய போராட்டங்க, நிறைய வியாதிங்க, கடனுங்க, ஒரு மாற்றமே இல்லைன்னு சொல்லிட்டு ஒரு சில நேரங்களை சோர்ந்து போய் காணப்படுறீங்களா? தீமைகளை மாத்திரம் கண்டு 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 சோர்ந்து போயிருக்கிறீங்களா? தேவன் நன்மைகளையும் செய்ய வல்லவரா இருக்கிறார். ஹல்லேலூயா. தேவன் சொல்றாரு, ஏற்ற காலத்துல உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கரத்துக்குள்ள என்ன பண்ணுமாம், அடங்கி இருக்க வேண்டும் என்று கர்த்தர் சொல்றாரு. ஹல்லேலூயா. இப்ப பாருங்க, அவர் உங்களை உயர்த்துவாரு. ஒரு டைம் ஒண்ணு வச்சிருக்கிறாரு, அது வரைக்கும் நீங்க என்ன பண்ணும், பொறுமையாய் காத்திருக்க வேண்டும். இப்ப பாருங்க, நாம என்ன செய்யணுமா, தேவ சமூகத்தில் அவர் நமக்கு குறித்திருக்கதை பெற்றுக்கொள்வதற்கு நாம் பொறுமையாய் காத்திருக்க வேண்டும். ஹல்லேலூயா. ஆகவேதான் சொல்றாரு, குறித்த காலத்துக்கு தரிசனம் வைக்கப்பட்டிருக்கிறது, முடிவிலே அது விளங்கும், அது பொய் சொல்லாது, அது தாமதித்தாலும் காத்திரு, அது நிச்சயமாய் வரும் என்று சொல்றாரு. ஹல்லேலூயா. அப்போ உங்களுக்காக தேவன் வைத்த திட்டங்களும் தீர்மானங்களும் நிச்சயமாய் ஒரு நாள் நடக்கும். அது ஒருபோதும் மாறவே மாறாது. அவர் பொய் சொல்லவே மாட்டார். பொய் சொல்ல தேவன் ஒரு மனுஷன் அல்ல, மனம் மாற அவர் ஒரு மனுபுத்திரனும் அல்ல என்று சொல்லியிருக்கிறார். ஆகவே நாம செய்ய வேண்டியதை செஞ்சா அவர் செய்ய வேண்டியது நமக்கு ஆட்டோமேட்டிக்கா என்ன பண்ணுவாராம், செய்ய வல்லவரா இருக்கிறார். ஹல்லேலூயா. ஒரு விறகு வியாபாரி என்ன பண்ணாருன்னு சொன்னா, இந்த வியாபாரம் செய்து கொண்டிருக்கிறார். அப்ப பாருங்க, விறகு எடுத்துன்னு வரணும்னு சொன்னா, இந்த ஊர்ல இருந்து இன்னொரு ஊருக்கு போயிட்டு என்ன பண்ணோம், விறகு போய் வெட்டிட்டு வரணும். அப்ப என்ன பண்ணாரு, மாட்டு வண்டியை கொண்டு போயிட்டு என்ன பண்றாரு, எடுத்துட்டு வர போறாரு. எல்லாத்தையும் வெட்டிட்டு என்ன பண்ணாரு, மாட்டு வண்டியில ஏற்றி கொண்டு கடந்து வராரு. வரும் வழியில பாத்தீங்கன்னா பயங்கரமான பலத்த மழை பெஞ்சிச்சு. மழை பெஞ்சதால என்ன ஆயிடுச்சுன்னா, அந்த மாட்டு வண்டி சேத்துல போய் மாட்டிக்கிச்சு. உடனே என்ன பண்றாரு, ஆண்டவர் நோக்கி ஜெபிக்கிறார். ஏன்னா இவர் ஒரு பெரிய ஜெப வீரர். ஆகவே உடனே ஜெபம் பண்ற, முழங்கால் படிட்டு, ஆண்டவரே, என்னுடைய மாட்டு வண்டி இப்படியா சேற்றில் சிக்குண்டு இருக்கு, கொஞ்சம் எனக்கு என்ன பண்ணுங்க, ஹெல்ப் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு ஜெபிக்கிறாரு. எந்த பதிலும் கிடைக்கல. இரண்டாவது வாட்டியும் ஜெபிக்கிறாரு, எந்த பதிலும் கிடைக்கல. மூன்றாவது வாட்டி கர்த்தரை நோக்கி சொல்றாரு, ஆண்டவரே, 2 வாட்டி நான் ஜெபம் பண்ணிட்டேன்ப்பா, இந்த வண்டியில இருந்து என்ன பண்ண முடியல, என்னால இதை தூக்க முடியல, எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க, இங்க யாருமே ஆள் இல்லை, நீங்க உதவி செய்யுங்கன்னு சொல்லிட்டு என்ன பண்றாரு, கர்த்தரை நோக்கி ஜெபிக்கிறார். அப்போ கர்த்தர் அவருக்கு ஒரு பதில் தராரு, மகனே, நீ செய்ய வேண்டியது என்ன, ஜெபிக்க வேண்டியது உன்னுடைய கடமை. நீ ஜெபிச்சல, பதில் தர வேண்டியது யாருடைய கடமை, ஏன் கடமை, நான் கண்டிப்பா உனக்கு பதில் தருவேன். அப்ப பாருங்க, இன்றைக்கு கூட தேவன் உங்களை பார்த்து சொல்லி கொண்டிருக்கிறார், நீங்க செய்ய வேண்டியதை செஞ்சா அவர் செய்ய வேண்டியது அவர் செய்வார். நான் 1 மணி நேரம் ஜெபிக்கிறேங்க, 2 மணி நேரம் ஜெபிக்கிறேங்க, தினமும் ஆலயத்துக்கு போறேங்க, தினமும் பைபிள் படிக்கிறேங்க, தினமும் துதிச்சு கொண்டிருக்கிறேங்க, எல்லாமே செய்யறேங்க, கர்த்தருக்கு பிரியமானதெல்லாம் செய்யறாங்க, ஆனா என் வாழ்க்கையில எந்த மாற்றமும் இல்லைங்க, என் வாழ்க்கை அப்படியே தாங்க இருக்குன்னு சொல்லிட்டு நிறைய நேரத்தில் ஆண்டவரை கேள்வி கேட்டு கொண்டிருக்காதீங்க. உங்களுக்கு ஒரு தேவன் இருக்கிறாருல்ல,
அவர் நிச்சயமாய் உங்களுக்கு பதில் கொடுக்க தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆகவே தான் சொல்றார், நிச்சயமாகவே முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது. அப்போ நிச்சயமாய் தேவன் நமக்கு ஒரு பதில் கொடுக்கிற ஒரு தேவனாய் இருக்கிறார். அவர் நமக்கு பதில் கொடுக்கணும்னு சொன்னா நீங்க செய்ய வேண்டியதை நீங்க செய்யணும், அவர் செய்ய வேண்டியது அவர் செய்வார். ஹல்லேலூயா. ஜெபிக்க வேண்டியது நம்முடைய கடமை. ஆண்டவர் சொல்றாரு, நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் ஸ்தோத்திரத்தோடு கூட ஜெபத்தினாலும் வேண்டுதனாலும் உங்க விண்ணப்பங்கள் என்ன பண்ணுமா தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள் சொல்லியிருக்கிறார். ஆனா இன்றைக்கு பாருங்க, அவர் சொன்ன வார்த்தையை நம்ம மீறி என்ன பண்றோம், நடக்கிறோம். அநேக நேரங்களில் எதை கண்டாலும் கவலைப்பட்டு கொண்டு என் வாழ்க்கையில அது நடக்கல இது நடக்கலன்னு சொல்லிட்டு என்ன பண்றோம், நிறைய நேரத்துல சோர்ந்து போய் காணப்படுறோம். இப்போ பாருங்க, நீங்க செய்ய வேண்டியதுன்னா கவலைப்படாம உங்க விண்ணப்பங்கள் என்ன பண்ணுமா ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதல்னாலும் என்ன பண்ணுமா தேவனுக்கு தெரியப்படுத்தணும். அவ்வளவுதாங்க நீங்க செய்ய வேண்டியது. அவர் செய்ய வேண்டியது, உங்களுக்கு பதில் கொடுக்க வேண்டியது அவருடைய கடமை. ஹல்லேலூயா. அவர் நிச்சயமாய் உங்களுக்கு பதில் கொடுக்க வல்லவராக இருக்கிறார். ஆகவே தான் சொல்றாரு, மத்தேயு 7:7 நீங்க வாசிக்கும் பொழுது, கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படுங்க, கேட்டா கண்டிப்பா கொடுப்பாரு, தேடுங்கள் அப்பொழுது கண்டடைவீர்கள். அப்ப தேடுனா கண்டிப்பா கண்டடைவோம், தட்டுங்கள் அப்பொழுது உங்களுக்கு என்ன பண்ணுமா திறக்கப்படும். அப்போ கேட்டா தேடுனா தட்டுனா கண்டிப்பா கர்த்தர் நமக்கு செய்யறாரு இல்ல. அதே போலதாங்க இன்றைக்கு கூட இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுடைய வாழ்க்கையில கூட நீங்க செய்ய வேண்டியதை செஞ்சா அவர் செய்ய வேண்டியதை தானா உங்களுக்கு செய்ய அவர் வல்லவரா இருக்கிறார். ஆகவே தேவனை போயிட்டு கேள்வி கேட்டுக்கொண்டு, ஏன் ஆண்டவரே எனக்கு செய்யல, ஏன் ஆண்டவரே என் வாழ்க்கை மாறல, ஏன் என் வாழ்க்கை அப்படியே கிடக்குதுன்னு சொல்லிட்டு பேசிக்கொண்டிருக்காதீங்க. நீங்க செய்ய வேண்டியது என்னது, ஜெபமா? அந்த ஜெபத்தை செய்யுங்க. நீங்க செய்ய வேண்டியதெல்லாம் நீங்க செய்யும் பொழுது அவர் செய்ய வேண்டியதை கர்த்தர் உங்களுக்கு செய்ய வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த நாள கூட பாருங்க, ஆண்டவர் சொல்றாரு, ஒரு சம்பவத்தை வாசிக்கும் பொழுது யோவானின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரத்துல ஆண்டவர் என்ன பண்ணாரு, கானா ஒரு கல்யாணத்துக்கு போறாரு. அங்க என்ன பண்ணுச்சு, திராட்சரசம் குறையப்படுது. அப்ப திராட்சரசம் குறையப்பட்டோன்னு சொல்றாங்க, திராட்சரசம் குறையப்பட்டுச்சுன்னு சொல்லிட்டு உடனே என்ன பண்றாரு, ஆண்டவர் என்ன பண்றாரு, அங்க இருக்கிற வேலைக்காரர்கள்லாம் நோக்கி என்ன பண்றாரு, ஜாடிகளில தண்ணீர் நிரப்புங்கன்னு சொல்றாரு. அவங்களும் என்ன பண்றாங்க, தண்ணீரை நிரப்புறாங்க. அதை மொண்டு என்ன பண்ணுங்க, எல்லாருக்கும் ஊற்றுங்கன்னு சொல்றாரு. பாருங்க, அவங்க கேள்வி கேட்டுக்கலாம், என்ன ஆண்டவரே தண்ணி மொண்டு என்ன பண்றீங்க, ஊத்த சொல்றீங்க, எதனாச்சும் சொல்ல போறாங்க. அப்படியெல்லாம் இல்லைங்க. அவங்க எந்த கேள்வியும் கேட்கவே இல்லை. கர்த்தர் என்ன சொல்றாரு, தண்ணீரை மொண்டு ஊத்த சொன்னாரா, ஊத்துனாங்க. அது என்ன ஆச்சா, திராட்சை ரசமாய் மாறியது. ஹல்லேலூயா. பாருங்க, நீங்க செய்ய வேண்டியதை செஞ்சா அவர் உங்களுக்கு செய்ய வேண்டியதை ஆட்டோமேட்டிக்கா தேவன் செய்ய வல்லவரா இருக்கிறார். என் அன்பு தேவ பிள்ளைகளே, இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுடைய வாழ்க்கையில கூட நீங்க எதை செய்ய வேண்டுமோ அதை செய்து பாருங்க. உங்களுக்கு குறிக்கப்பட்டதை கர்த்தர் நிச்சயமாய் செய்ய அவர் வல்லவரா இருக்கிறார். இப்ப பாருங்க, லூக்காவின் புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்துல நீங்கள் வாசிக்கும் பொழுது, ஆண்டவர் ஒரு கிராமத்துல பிரவேசிக்கிறார். அங்க பிரவேசிக்கும் போது 10 குஷ்டரோகிகள் என்ன பண்றாங்க, அவரை தேடி வராங்க. வந்து என்ன பண்றாங்க, ஆண்டவரே எங்க குஷ்டரோகத்தை என்ன பண்ணுங்க நீக்குங்கன்னு சொல்லிட்டு ஆண்டவர் இடத்துல விண்ணப்பத்தை வைக்கிறாங்க. இப்ப நாம என்ன பண்ணுவோம், ஆண்டவர் என்ன பண்ணுவாரு, எங்களை தொடுவாரு, தொட்டு எங்களை சுகமாக்குவாருன்னு சொல்லிட்டு நாம என்ன பண்ணுவோம், நின்றுட்டு இருப்போம். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, அந்த இடத்துல நீங்கள் போயிட்டு என்ன பண்ணுங்க, உங்கள் ஆசாரியர்களுக்கு உங்களை காண்பீங்கன்னு சொல்றாரு. இப்ப பாருங்க, இவங்களும் எந்த ஒரு கேள்வியும் கேட்கவே இல்லைங்க. கர்த்தர் என்ன சொல்றாரோ அதை அழகா செய்யறாங்க. அவர் சொன்னாரா, சொன்ன வார்த்தையின் பிரகாரமாவே கடந்து போறாங்க. பாருங்க, போற வழியில 10 பேரும் சுகத்தை பெற்றுக்கொண்டாங்க. ஹல்லேலூயா. பாருங்க, நாம என்ன செய்யணும், அங்க அந்த குஷ்டரோகிகள் என்ன செஞ்சாங்க, நீங்க போயிட்டு ஆசிரியர்களுக்கு காண்பீங்கன்னு சொன்னாரா, அவங்க கடந்து போனாங்க. கர்த்தர் அற்புதத்தை செஞ்சுட்டார். அப்போ நாம செய்ய வேண்டியதை செஞ்சா அவர் செய்ய வேண்டியது நமக்கு செய்ய வல்லவரா இருக்கிறார். ஹல்லேலூயா. அது மாத்திரமல்ல, இங்க என்ன பண்றாங்க, 3 நாள் என்ன பண்றாரு, ஆண்டவர் மலை பிரசங்கம் முடிச்சுட்டு எல்லாரும் பசியா இருப்பாங்க, அதனால உங்ககிட்ட எதையாக இருக்குமான்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அப்போ கேட்கும்பொழுது என்ன பண்ணுறாங்க, அவங்க சொல்கிறாங்க, ஒரு சின்ன பையன்கிட்ட 5 அப்பமோ 2 மீன் இருக்கும் ஆண்டவரேன்னு சொல்கிறாங்க. அதை என்ன பண்ணுறாங்க, ஆண்டவர்கிட்ட கொண்டு வந்து கொடுக்குறாங்க. ஆண்டவரே 5 அப்பத்தையும் 2 மீன் தான் வைத்திருக்கிறாங்க, இந்த மீன்களை எப்படிப்பா அப்படின்னு கேட்டாங்க. அதுக்கப்புறம் ஆண்டவர் பாருங்க, நீங்கள் கொண்டு வந்து கொடுங்கன்னு சொல்கிறாரு. அவங்களும் என்ன பண்ணுறாங்க, கொண்டு வந்து கொடுத்தாங்க. அதை எடுத்து என்ன பண்ணுங்க, எல்லாருக்கும் கொடுங்கன்னு சொல்லி பந்தி எல்லாரும் பந்தியை அமர செய்து என்ன பண்ணுறாரு, அதை எடுத்து கொடுங்கன்னு சொல்கிறாரு. இவங்க பாருங்க, என்ன ஆண்டவரே 5 அப்பமோ 2 மீனும் தான் இருக்கு, இதை எடுத்து கொடுக்க சொல்றீங்களே எப்படி அப்படின்னு சொல்லிட்டு கேள்வி கேட்டுக்கொண்டுல கர்த்தர் என்ன சொல்றாரோ அதை செஞ்சாங்க. பாருங்க, கொடுக்க சொல்றாங்க, அவங்க கொடுத்தாங்க. அப்பமும் அந்த மீன்களும் பெருகி கொண்டே இருந்துச்சு. ஹல்லேலூயா. 5000 பேர் சாப்பிட்டு, புருஷர்கள் மாத்திரம் 5000 பேர் சாப்பிட்டு மீதம் 12 கூடைகள் நிறைய எடுத்தார்கள். ஹல்லேலூயா. அப்ப பாருங்க, இங்க சொல்றாங்க, நீங்க கொடுங்கன்னு சொல்றாங்க, அங்க கொடுத்தாங்க. அங்க பாருங்க, ஆசீர்வாதம் தானாய் வந்துச்சு. ஹல்லேலூயா. அப்ப பாருங்க, நாம செய்ய வேண்டியதை செஞ்சா அவர் செய்ய வேண்டியதை அவர் நமக்கு செய்ய வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆகவே நீங்க என்ன செய்யணுமோ அதை செய்யுங்க. கர்த்தர் என்ன
செய்யணுமோ அதை உங்கள் வாழ்க்கையில செய்வார். தண்ணீரை முண்டு ஊற்றுங்கள் சொல்றாரு, ஊற்றுனாங்க, தண்ணீர் திராட்சரசமாய் மாறியது. ஹல்லேலூயா. இங்க பாருங்க, தேவ சமூகத்துல வந்திருக்கிற பிள்ளைகளே, 10 குஷ்டரோகிகளை நீங்க போயிட்டு காண்பீங்கன்னு சொல்றாங்க. போற வழியிலே கர்த்தர் அற்புதத்தை செய்யறார். ஹல்லேலூயா. இப்ப பாருங்க, நாம என்ன செய்யணுமோ அதை செஞ்சா அவர் செய்ய வேண்டியது அவர் நமக்கு செய்ய வல்லவரா இருக்கிறார். அது மாத்திரமல்ல, 1 ராஜாக்களின் புஸ்தகம் 17ஆம் அதிகாரத்துல 10ஆம் வசனத்துல நீங்க வாசிக்கும் பொழுது அங்க ஒரு சம்பவம் எழுதப்பட்டிருக்கு. எலியா தீர்க்கதரிசி அங்க கேரி தாற்றங்கரையில என்ன பண்ணி தண்ணீரெல்லாம் வற்றி போயிடுச்சு. ஆண்டவர் சொல்றாரு, நீ என்ன பண்ணு, சாரிபாத் என்ற ஊருக்கு போ, அங்க ஒரு விதவைக்கு நான் கட்டளை எடுக்கிறேன், அந்த கட்டளை அந்த மகள் என்ன பண்ணுவாங்க, உன்னை போஷிப்பாங்கன்னு சொல்றாங்க. இவர் கேள்வி கேட்டுருக்கலாம், என்ன ஆண்டவரே, பணக்காரங்க வீட்டுக்கு அனுப்பாம ஒரு ஏழை விதவை வீட்டுக்கு அனுப்புறீங்க, நானே சாப்பாட்டுக்கு வழி இல்லாம இருக்கிறேன், அவங்க அதுக்கு மேல இருப்பாங்க, என்னாண்டவரே அப்படின்னு சொல்லிட்டு கேள்வி கேட்டு கொண்டு இல்லைங்க. அங்க போறாரு. அங்க போற வழியில பாருங்க, ஆண்டவர் என்ன சொல்றாரு, நீ போன்னு சொன்னாரா, போனாரு. இப்போ போகிற வழியில் அந்த மகள் என்ன பண்ணுறாங்க, 2 சுள்ளியை பொறுக்கி கொண்டு கொஞ்சோண்ட மாவும் கொஞ்சோண்ட எண்ணெயும் இருக்குது, அந்த 2 அப்பமா சுட்டு நாங்கள் என்ன பண்ணுறோம், நானும் என் மகனும் சாப்பிட்டு மறிச்சிட்டு போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, ஒரு திட்டத்தோடு கூட இருக்கிறாங்க. இந்த மகன் போகிறாரு, போயிட்டு என்ன பண்ணுறாரு, எனக்கு ஒரு அடை என்ன பண்ணுங்க கொடுங்கன்னு கேட்குறாரு. இந்த மகளும் என்ன பண்ணுறாங்க, அந்த அடையை எடுத்து கொடுத்தாங்க. இப்போ பாருங்க, நாம என்ன செய்ய வேண்டுமோ அதை செய்யும் பொழுது கர்த்தர் என்ன செய்வார்னு பாருங்க. இந்த மகன் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சு போனாரு, அந்த மகள் எலியாவுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சு அந்த அடையை கொடுத்தாங்க. இப்போ பாருங்க, எண்ணெயும் மாவும் குறைஞ்சி போகவே இல்லை. அந்த பஞ்ச காலம் முழுவதுமாய் அவர்கள் சாப்பிட்டு திருப்தி அடைந்து மீதம் எடுக்கும்படிக்கு கர்த்தர் அவர்களுக்கு கிருபை செய்தார். ஹல்லேலூயா. இப்போ பாருங்க, எலியா தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அவர் என்ன சொன்னாரோ அதுக்கு செவி கொடுத்தாரு, அவர் செய்ய வேண்டியதை செஞ்சாரு, கர்த்தர் எலியாவை பராமரித்தாரு. அதே போல அந்த விதவை அந்த மகனுக்கு ஒரு அடையை கொடுத்தாங்க. கர்த்தர் எண்ணெயும் மாவும் குறைவுபடாதபடிக்கு பஞ்ச காலம் முழுவதும், பணக்காரி வீட்டுக்கு போனா கூட இப்படிப்பட்ட ஆசீர்வாதம் கிடைக்காதுங்க, ஆனா ஒரு ஏழை விதவை கொண்டு கர்த்தர் இப்படிப்பட்ட அற்புதங்களை செய்தார். ஹல்லேலூயா. அப்ப பாருங்க, நாம எதை செய்ய வேண்டுமோ அதை செய்தால், தேவன் நமக்கு எதை செய்ய வேண்டுமோ அதை அவர் நமக்கு செய்ய வல்லவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகளே, நீங்க செய்ய வேண்டியது எதுனா ஜெபம். ஹல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் நீங்கள் ஜெபித்து கொண்டே இருக்க வேண்டும். ஒவ்வொரு நாளும் நீங்கள் வேதத்தை வாசித்து கொண்டே இருக்க வேண்டும். ஒவ்வொரு நாளும் நீங்கள் தேவ ஆலயத்துக்கு போய்கொண்டே இருக்க வேண்டும். நீங்க செய்ய வேண்டியதை செஞ்சா அவர் உங்களுக்கு செய்ய வேண்டியதை செய்ய வல்லவராக இருக்கிறார். நமக்கு குறித்திருக்கிறதை தேவன் நிச்சயமாக நிறைவேற்ற வல்லவராக இருக்கிறார். இந்த புதிய மாதத்துல வந்திருக்கிற தேவ பிள்ளைகளே, என் வாழ்க்கையில அற்புதங்கள் நடக்காதா, என் வாழ்க்கையில அதிசயங்கள் நடக்காதா, தேவன் எனக்கு ஒரு பிள்ளையை கொடுக்க மாட்டாரா, தேவன் எனக்கு ஒரு திருமண காரியங்களை வாய்க்க செய்ய மாட்டாரா, எனக்கு நல்ல வேலை கிடைக்காதா, நான் எழுதின எக்ஸாம்ல நல்ல மதிப்பெண்கள் பெற மாட்டேனான்னு சொல்லிட்டு நிறைய கேள்விகளோடு கூட கடந்து வந்திருப்பீங்க. தேவன் நிச்சயமாக நீங்கள் செய்ய வேண்டியதை செய்தீர்கள் என்று சொன்னால் அவர் செய்ய வேண்டியதை உங்களுக்காக செய்ய வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆகவே நாம் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் நீங்கள் தேவனுக்கு தெரியப்படுத்தி பாருங்க. நிச்சயமாக கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்து உங்களை உயர்த்த தேவன் வல்லவராக இருக்கிறார். இதுல ஒரு மாற்றமும் இல்லைங்க. நிச்சயமாகவே முடிவு உண்டு. உன் நம்பிக்கை வீண் போகாதுன்னு சொன்னது போல நிச்சயமாக உங்களுடைய நம்பிக்கைக்கு கர்த்தர் ஒரு முடிவை வைத்திருக்கிறார். அந்த நம்பிக்கை ஒருபோதும் வீண் போகவே போகாது. தேவன் நிச்சயமாக உங்களுக்கு பதில் கொடுத்து உங்களை ஆசீர்வதித்து உங்களை உயர்த்த வல்லவராக இருக்கிறார். ஆகவே நீங்க செய்ய வேண்டியதெல்லாம் ஜெபம், வேதத்தை வாசிப்பது, துதிப்பது, தேவனை மகிமைப்படுத்துவது. அவர் செய்ய வேண்டியதெல்லாம் அவர் உங்கள் வாழ்க்கையில செய்து உங்களை ஆச்சரியமாய் தேவன் வழிநடத்த வல்லவராக இருக்கிறார். மகா இரக்கமும் கிருபை நிறைந்த எங்கள் அன்பின் தகப்பனே, நாளுக்காய் ஸ்தோத்திரம். எனக்கு குறிக்கப்பட்டதை கர்த்தர் நிறைவேற்ற வல்லவர் என்பதை யோபு அன்றைக்கு உணர்ந்து கொண்டது போல ஆண்டவரே, இன்றைக்கு கூட யாரெல்லாம் ஆண்டவரே இந்த வார்த்தைகளை நம்பிக்கொண்டிருக்கிறாங்களோ இந்த பிள்ளைகள் எல்லாரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. என்னுடைய வாழ்க்கை எதெல்லாம் கர்த்தர் குறித்து வைத்திருக்கிறீரோ அதையெல்லாம் நிறைவேற்றி ஆச்சரியமாய் நீ நடத்த போவதற்காய் ஸ்தோத்திரம். என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போனதுன்னு சொன்னது போல ஒருவரும் வெட்கப்பட்டு போகாதபடிக்கு ஆசீர்வதித்து தேவன் ஒவ்வொருத்தரையும் உயர்த்த போவதற்காய் ஸ்தோத்திரம். உங்க தயவுள்ள கரம் தாங்கிக் கொள்ளட்டும். ஆவியானவரே வழி நடத்தும். இயேசுவின் மூலமாய் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you.